முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சதால தான் இந்த பதிவை உன் கண்களில் படும்படி செய்தேன். உன் கஷ்டம் தீரணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இப்போதே நான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்க வந்துவிட்ட உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி உண்டாகும். உன்னை பிடிச்ச கஷ்டங்களும் உன்னை வாட்டி விதைக்கிற பிரச்சனைகளும் என்றோடு தீர்ந்து போய் நீ நல்லபடியாய் வாழும்படி உனக்கான நல்ல நேரத்தை இந்த முருகன் உருவாக்கி விட்டேன் என் செல்வமே. இத்தனை நாளாக நீ பட்ட சிரமமும் உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களும் தான் இனி நீ வாழப்போகிற வாழ்க்கைக்கு அடித்தளமாக, ஆதாரமாக, அனுபவமாக இருக்க போகுது. இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுடு. இனிமே நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோட உனக்கான காரியங்களை சிறப்பாய் செய்துவிடு. வெற்றி பெற தகுதியான நீ ஒருபோதும் தோல்வியை நினச்சி பயப்படக்கூடாது. தோல்வி எப்போது வந்தாலும் அதிலிருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்களை கற்றுக்கிட்டு எங்கே தப்பு பண்ணோம், எங்கே தவறு நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை அந்த தப்பே நடக்காமல் ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பாரு. நீ செய்த ஒவ்வொரு சின்ன முயற்சியும் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிக்கான பாதையை உருவாக்கும். நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உனக்கான வெற்றி கிடைக்கும் என் செல்வமே. தோல்வி வந்தால் கவலைப்படக்கூடாது. வெற்றி வரும்போது நான் தான் பெருசுன்னு பெருமை கொள்ளவும் கூடாது. வெற்றி தோல்வி எது வந்தாலும் சிந்தனையை பலமாக வச்சுக்கிட்டு வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கான வேலைகளை பற்றி யோசிக்கணும். உன் வாழ்க்கையை மாற்றணும்னா அது உன் கைகளில் தான் இருக்குது. நீ ஜெயிக்கிறதுக்கும் நீ வெற்றி பெறுவதற்கும் எப்போதும் யோசிக்காதே, தயங்காதே. உன் மனசில் பட்டதை நீ சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. அடுத்தவங்க செய்கிறத பார்த்து அதை போல் நம்மளும் செஞ்சு அதே மாதிரியே ஜெயிக்கணும்னு ஆசைப்படாமல் உனக்கென ஒரு புது பாதையை உருவாக்கு. உன் சிந்தனையை மாற்றி அவங்க செய்கிறத விட சிறப்பாக உன்னால் என்ன செய்ய முடியும்னு யோசித்து அதை செயலாக ஆக்கிவிடு. என் அன்பு பிள்ளையான நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காதே. உன்னுடைய நம்பிக்கை தான் உன்னை காக்கும் ஆயுதமாக, கருவியாக, உனக்கான வலிமையாக இருக்கிறது. உனக்கு வலிமையாக உன்னுடைய இறைபக்தியையும் நம்பிக்கையும் வச்சுக்கும் போது அதன் மூலமாகவே உன்னுடைய கனவுகளை எல்லாம் நீ அடைய முடியும். வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம்தான். அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புது தொடக்கம், புது இடத்துக்கு போகிறான்னு நினச்சிக்க. ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோட சந்தோஷமாக நல்லதே நடக்குன்ற எண்ணத்தோடு நீ ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எல்லாமே நல்ல விதமாக நடந்து முடியும். அப்படிதான் இப்போது இந்த நல்ல நாளிலேயே உன் அப்பன் முருகன் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்த வந்திருக்கேன். முயற்சியே செய்யாமல் ஒரு மனிதன் வெற்றி பெற முடியாதல்லவா? உன்னுடைய முயற்சியை நீ சிறப்பாக செய்ய பழகு. காலமும் நேரமும் எப்படி இருந்தாலும் நீ தொடர்ந்து முயற்சியையும் பயிற்சியையும் செய்யும் போது அதற்கேற்ப வெற்றி மிக பெரிய அளவில் உன் கைகளில் வந்து சேரும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் என்பதை புரிந்து கொள். நீ எப்போதும் நல்லதையே நினச்சினா நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்கும். உனக்கு கிடைச்ச வெற்றியை மிக பெருசாக நீ கொண்டாடி மகிழ்ந்து வாழும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். வாழ்க்கையில் சவால்களே இல்லாமல் சாதிக்கவும் ஜெயிக்கவும் முடியாது. உனக்கிடப்பட்ட சவால்கள் எல்லாம் இனிமையானதாக இல்லை. ஒரே பிரச்சனையும் கஷ்டமுமே உனக்கு சவால்களாக இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அந்த சவால்களில் நீ ஜெயிப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக வந்துவிட்டேன் என் செல்வமே. உன்னுடைய தன்னம்பிக்கை தான் உனக்கான வெற்றியை தரும் சாவியாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். வெற்றிங்கிறது ஒரு முடிவல்ல, அடுத்தடுத்து நீ வெற்றி பெறக்கூடிய பயணம்தான் ஒரு வெற்றி. நீ நினச்சினா, நீ மனசு வச்சினா கண்டிப்பாக உன்னால் வெற்றி பெற முடியும். நீ முயற்சி செய்யும் எல்லா காரியங்களுக்கும் முடிவை உனக்கானதாக ஆக்கித்தர என்னால் முடியும். முடியாதுங்கிற வார்த்தையை உன் மனசுலேருந்து, உன் வார்த்தைகள்லேருந்து நீக்கிவிடு. இனி அடுத்தடுத்து நீ முன்னேறும்படி உனக்கு துணையாக நான் இருப்பேன். முன்னேறும் வாழ்க்கையில் பின்னோக்கி பார்ப்பதற்கே நேரமில்லை. உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் பின்னோக்கி பார்க்காதே. வாழ்க்கை எதிர்த்து போராட தயாராகிவிட்ட என் செல்லப்பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நான் வெற்றியை கொடுப்பேன். ஒரு முறை தோத்தா பரவாயில்ல, மறுபடியும் எழுந்து ஜெயிக்க தயாராகிவிடு என் செல்வமே. தோல்விங்கிறது ஒரு மனோபாவம் மட்டும்தான். நம்ம தோத்துட்டோம், நம்ம நினச்சது நடக்கலைன்னு
நீயாகவே உனக்குள்ள இந்த எண்ணத்தை வைத்து கொள்ளாமல் தடைகள் அனைத்தையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எல்லா சவால்களும் உனக்கு நான் கொடுத்திருந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்கான வழிகளையும் நான் உன் கண்களில் காட்டுவேன். நீ செய்கிற எல்லா முயற்சிக்கும் உனக்கான வெற்றி நிச்சயமாக வந்து சேரும். நம்பிக்கை இருக்கிற இடத்துல பயம் இருக்க முடியாதல்லவா? உனக்கான நம்பிக்கையை நீ எந்த அளவுக்கு பெருசாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன். உன் கண்களில் எந்த அளவுக்கு கனவுகள் இருக்கு, உன் மனசுல எந்த அளவுக்கு ஆசைகள் இருக்கு, உன்னுடைய செயல்களை நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறன்னு அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நானே உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். வெற்றி வந்து அடிக்கடி உன்னை வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காது. உனக்கு தோல்வி வரும்போதும் சோதனைகள் வரும்போதும் நீ தான் அதை தாண்டி வெற்றியை எட்டி பிடிக்கணும். நீ மட்டும் தொடர்ந்து முயற்சி செஞ்சீன்னா கண்டிப்பாக அது உனக்கான வெற்றியின் அடையாளமாக மாறிவிடும். நீ யாராக இருக்க விரும்பினாயோ அதுவாகவே உன்னை மாற்றி உனக்கான வெற்றிகளை நான் தருவேன். நேற்று நடந்த தவறுகள் எல்லாம் இன்றைக்கு உனக்கு பாடமாக இருக்கட்டும். வெற்றியை நோக்கி நீ போகும் பாதையில் என் மேலே நம்பிக்கை வச்சு போனீனா உனக்கு இருக்கும் தோல்விகளை தாண்டி நான் உன்னை வெற்றி பெறச் செய்வேன். நீ என்னதான் தோல்வியை கண்டாலும் கூட நீ வெற்றி பெறுவதற்கு, வெற்றியை பற்றிய கனவு காண்பதற்கு உனக்கு யாரும் தடையாக இருக்க விடமாட்டேன் என் செல்வமே. நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட முயற்சி செய்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான முழு வெற்றியையும் நான் கொடுத்தே தருவேன். முன்னே போகும்போது பின்னே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்னால் நோக்கிக்கிட்டே முன்னேறி போய்கிட்டே அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு போய்கிட்டே இரு. நீ முயற்சி செய்த எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக இந்த முருகன் வெற்றியை கொடுப்பேன். வாழ்க்கைங்கிறது அடுத்தவங்களோட போட்டி போட்டு அவங்கள போல நம்ம வாழணும்னு நினைக்கிறது இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். அந்த பயணத்தில் நீ பார்க்கும் விஷயங்களை எல்லாம் ரசிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். முயற்சி செய்தவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவார்கள்னு உனக்கு தெரியும் தானே? நீயும் முழு மனசோட முழு மூச்சா முயற்சி செய்யும் போது நீ விரும்புகிற வாழ்க்கையை இந்த முருகன் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். நீ செய்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உருவாக்கும். உன்னுடைய வெற்றிக்கான பலனை இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில கொடுக்க போறேன். சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உன்னை பாதுகாத்து உனக்கு எல்லாவுமாய் நான் இருக்க போறேன். உன் வாழ்க்கையின் கட்டுப்பாடு என் கைகளுக்குள் இருப்பதால் நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். நீ சந்தோஷமா இருந்தீனா நான் சந்தோஷப்படுவேன். நீ அழுதினா நானும் உன் கூடவே கண் கலங்குவேன் என் செல்வமே. அதனால தான் இப்போது வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு புது வழியை காட்ட ஓடி வந்தேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு இனிமே நீ ஒருபோதும் கவலைப்படாத. நீ என்ன மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன். உன் கண்ணீர் ஒவ்வொன்றும், உன் வேதனைகள் ஒவ்வொன்றும், உன்னுடைய பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் இப்போது அழகாக மாறப்போகுது. உன் விருப்பங்களை நிறைவேற்றும் நல்ல விஷயமாக நான் மாற்ற போகிறேன். எப்போதும் என் சின்ன பிள்ளையான உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். நீ நினச்சதை விட நான் உனக்காக போட்டு வச்சிருக்க திட்டம் மிக சிறப்பானது. நீ ஆசைப்பட்டதை விட உனக்கு அழகான வாழ்க்கையை இந்த முருகன் அமைச்சு தரப்போகிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துவிடு என் செல்வமே. என் மேலே யார் நம்பிக்கை வச்சாலும் அவர்களை நோக்கி என் ஆசீர்வாதம் தேடி போகும். அப்படிதான் என் மீது நம்பிக்கை வைத்து முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும் என் செல்ல பிள்ளையான உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த முருகன் இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு இப்போது மாபெரும் பரிசு கொடுக்க போகிறேன். உனக்குள் உன்னத சக்தியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் தொடர் வெற்றிகளை தருவேன். நீ நடக்க வேண்டிய பாதை மிகவும் கடினமாக இருந்தாலும் இந்த கஷ்டத்தை தாண்டி உனக்கான வெற்றியை நான் தருவேன். மாற்றங்களை கண்டு பயப்பட வேண்டாம். உனக்கான மாற்றங்களை மிக பெரிதாகவே உன் வாழ்க்கையில் நான் தருவேன். நீ அடைந்த வலிகளும் வேதனைகளும் இப்போது உனக்கான ஆசீர்வாதங்களாக மாறப்போகுது. உனக்கு துணையாக யாருமே இல்லைனாலும் இந்த முருகன் எப்போதும் உன் கூட இருப்பேன் என் செல்வமே. உன்னால் முடியாது நீ நினைக்கும் வேலையிலெல்லாம் இந்த முருகனே உன்னை தூக்கி நிறுத்துவேன். உன்னுடைய தவறுகளையும் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன். நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக கொடுத்த
உனக்காக திட்டமிடப்பட்ட நாட்கள். நீ நினைச்சதை விட, நீ ஆசைப்பட்டதை விட நான் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு தருவேன்.